வணக்கம். நான் உங்கள் கல்லிடை குறிச்சி முருகன். அப்புறம் இன்றைக்கி ஒரு பதிவு கட்டாயம் போடணும்னு நான் இன்றைக்கி காலையிலேருந்தே நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி நம்ம எப்படியாவது ஒரு பதிவு போட்டுறணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த பதிவு போடணும்னு சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த நம்ம மக்களுக்காக கடுமையாக களத்தில் இறங்கி போராடி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த ஒரு மக்கள் நல போராளி, பெரும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா என்னது சவுக்கு சங்கர். அந்த சவுக்கு சங்கர் பற்றி தான் இந்த இன்னைக்கு பதிவு. ஏண்டா என்ன ஆட்டம் ஆடுன நீ? ஒன்றெல்லாம், அதாவது பொதுவாக எப்போவுமே தமிழ்நாடு காவல்துறை இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டுடா தமிழ்நாடு காவல்துறை. நீ அந்த காவல்துறையை பற்றியும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றியும் 32 மாநிலம் 36 இந்தியா பூரா உள்ள மாநிலம் மயர பிடுங்கி எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்கிற வெண்ணையும் எங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் திமுக ஆதரவாளன் கிடையாது, நான் 1ஆம் நம்பர் திமுக எதிர்ப்பாளன். ஆனால் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரையும் அந்த முதலமைச்சரை நீ விமர்சனம் பண்ணி, ஆனால் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணக்கூடாது, அரசாங்கத்தில் நடக்கிற ஊழலை தான் நீ விமர்சனம் பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ணின? அவங்க வீட்டு பொம்பளைகளெல்லாம் கேவலமாக விமர்சனம் பண்ணின. அப்போவே நான் நினச்சேன், இவன் ரொம்ப ராங்காக போகிறான், என்னைக்காவது இவனுக்கு ஆப்பு இருக்குது அப்படின்னு. சவுக்கு சங்கர், இந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் நீ இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா? உன்னை காணா போனமாக, அந்த பருத்தி வீரம் படத்தில் சொல்கிறாங்கல்ல, காணா போனமாக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏகப்பட்ட குறைபாடு. இவங்க என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே அவரை கைது பண்ணிடுவோம், இவரை கைது பண்ணிடுவோம், கூண்டில் ஏற்றிடுவோம், சிறை கூடத்தில் அடைச்சிருவோம்னு சொன்னாங்க. சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றியிருந்தால் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், அரசாங்கத்தை விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். அதை செய்ய தவறியதின் விளைவு இப்போ நீங்கள் அனுபவிக்கீங்க. இந்த ஆளெல்லாம் ஏதோ மக்கள் நல திட்டத்துக்காக போராடி மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்கிறதுக்கு போராடின போராளியை கைது பண்ணி கொண்டு போனால் எப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சி இருக்குமோ, அந்த மாதிரி சுற்றி 300-400 போலீஸு கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. லைவ் வீடியோ பார்த்தேன், எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன். நான் அந்த லைவ் வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இன்னும் சவுக்கு சங்கர் என்ன விஷயம் மேட்டரை பேசணும், அவன் எதுக்காக இப்போ அதை போலீஸ் கைது பண்ணுதாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நான் போகவே இல்லை, எனக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் அந்த சவுக்கு சங்கர் மாதிரி உள்ள ஆட்களை வளர விட்டது யார் குற்றம்? அரசாங்கத்தின் குற்றம், அரசு அதிகாரிகளின் குற்றம், காவல்துறையின் குற்றம். ஆனால் இப்பொழுதாவது நீங்கள் ஒரு நியாயத்தை செய்திருக்கிறீர்கள். இந்த சவுக்கு சங்கரை கைது பண்ணியதின் மூலம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஆட்சி அதிகாரம் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுகிறது என்று என்னை போல் சாமானியன் நம்புகிறேன். எனக்கு அப்படித்தான் பேச தோணுது, வேறு வழி இல்லை. இவன் தனிநபர் தாக்குதல், இதில் இவன் நம்பர் 1. ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கிலிருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஆளை. இவன் பேசுகிறது பூராமே சம்திங் ராங். இவன் நல்ல யாருக்கோ கைகூலியா. இவன் கைது பண்ணினா தமிழ்நாட்டில் யார் எதிர்ப்பு தெரிவித்தா? இவன் ஒரு பத்திரிகையாளன் தானே. எந்த பத்திரிகை நண்பர்களாவது இவனுடைய கைதை கண்டித்து யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா? இவனை கைது பண்ணது தப்புன்னு யாராவது பேசியிருக்காங்களா? ஒருத்தர் வாயை திறக்கலை.
இவன் ஆளானதே அந்த மாதேசி அந்த அவன் அந்த ஒரு வீடியோ கீடியோலாம் எடுத்து போடுவானே அவன் என்ன ரவிச்சந்திரன் மதன் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி ஆட்களால் தான் இவன் ஆளானதே. ஆனால் அந்த மாதேசு கூடலாம் இவன் சேர்ந்ததே கிடையாது. ஏன்னா இவன் 1 நம்பர் பொறிக்கிறாஸ்கள். இவன் கூட இருந்த ஆளே இவனை விட்டுட்டு போயிட்டார். அந்த முத்தளிப்புங்கிற ஆள் இவன் ஒரு நல்ல ஆளே கிடையாது. இவன் 1ஆம் நம்பரு கைக்கூலி. ஆரம்ப காலத்தில் இவன் அரசு அதிகாரியாக இருக்கும்போது சில நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சுருக்கான். அதை வச்சு அந்த இமேஜை வச்சுக்கிட்டு இவனுக்கு சில அரசு அதிகாரிகள்லாம் துணை போனதுனால கருணை காட்டினதுனால இன்றைக்கி இவ்வளவு பெரிய கைதுக்கு காரணம். முதல்ல நீங்கள் கைது பண்ணிடலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது. அப்போவுமே இவனை குண்டாசில் அடைச்சிருவீங்கன்னு நாம்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் சோசியல் மீடியாவுக்கு தேவையே கிடையாது. இவன் என்ன மக்கள் பிரதிநிதி, இவன் என்ன ப்ரெஸ்ஸுக்காரன், இவன் என்ன பத்திரிகையாளர். பத்திரிகையாளர்னால் எங்கள் நலனை பேசணும். இவன் எங்கள் நலனையாக பேசினான். இவன் பணத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கோ நலன் யாரோடைய நலனை பற்றியோ பேசிக்கிட்டு விமர்சிக்கிட்டு தனிநபர் தாக்குதல், முழுக்க தனிநபர் தாக்குதல். இந்த அரசாங்கத்தில் தப்பே நடக்கலைன்னு நான் சொல்ல வரல. தயவு செய்து வீடியோ பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிடுங்க. அரசாங்கத்தில் 1008 குறைகள் இருக்கும். ஆனால் தனி நபரை விமர்சனம் பண்ணுறதுக்கு இவன் யார்? இவனுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? யாரனாலும் நேரில் இருந்து பார்த்த மாதிரியே பேசியிருந்தது வீடியோவில் 20 நிமிஷம் 30 நிமிஷம் இவள் பேட்டி. இவனை பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு அல்லக்கை மைக்கை நீட்டிக்கிட்டு, ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நாட்டில்? என்ன மக்கள் பூரா அவன் ஃபோனில் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருத்தனும் மீடியா, மக்கள் ஒவ்வொருத்தனும் மீடியாவாக மாறிட்டான். நீங்களாம் மீடியான்னெல்லாம் இங்கே ஏமாற்றலாம் முடியாது, உங்கள் பருப்பு வேகாது. அதனால் ஏதோ காவல்துறையை தவறாக விமர்சனம் பண்ணுறதுக்காக கைது அப்படின்னு மேலோட்டமான செய்தி. காவல்துறையை தப்பாக பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனசாட்சிப்படி அவனெல்லாம் பாத்ரூம்பு சிகிச்சைக்கு உட்படுத்தக்கூடியவன், என்கவுண்டருக்கு உட்படுத்தக்கூடியவன். காவல்துறை விடிய லத்தி கம்பை வச்சுக்கிட்டு தெருவில் சுற்றுறதுனால தான் நாம் பொண்டாட்டி பிள்ளைகளோட கோடு கொரட்டை விட்டு தூங்க முடியுது. ஒரு தீபாவளி உண்டா, கோயில் கொடை உண்டா, நன்மை தீமை உண்டா, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொக்காரன் சொந்தக்காரன் வீட்டு நன்மை தீமை, சாவு வீடு இளவு வீடு கல்யாண வீடு, ஏன்னா எந்த கருமாதியாவது போலீஸுக்காரனுக்கு ஒரு அனுபவிக்கிறதுக்கு ஒரு கிடைக்கா? எதுலையாவது போலீஸுக்காரன் குடும்பம் கலந்துக்கிடுதா? போலீஸுக்காரன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு. என்ன போலீஸு? பொம்பளை போலீஸை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன யோகியது இருக்குது? உனக்கு என்ன தைரியம், நெஞ்சு திமிரு? பொம்பளை போலீஸை பற்றி நீ பேசுவியே? நீனும் பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கியா? உனக்கு பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தால் அந்த வழி தெரியும். பொம்பளை போலீஸை பற்றி பேசுத? பொம்பளை போலீஸ் எவ்வளோ கஷ்டத்தை ரோட்டில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் அதையே பார்த்து குமுறிக்கிட்டு இருக்கேன். காவல்துறை மேலே கடும் கோபத்தில் இருக்கேன். இந்த டிராஃபிக்கிலலாம் பொம்பளை போலீஸை மணிக்கணக்கில் நிப்பாட்டுதாங்க. இந்த தலைவர்கள் வரும்போதெல்லாம் பொம்பளை போலீஸை ரோட்டில் கிலோமீட்டர் கணக்கில் நிப்பாட்டுதாங்க. ஆண்கள் இந்த இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு ஆண்களால் ஈஸியாக முடியும், பெண்களால் முடியும் ஐயா. நானும் பொம்பளை பிள்ளைக்கு அப்பேன், ஒரு அப்பனாக இருந்து நான் அந்த வேதனையை பதிவு செய்தேன். இந்த பெண்கள் போலீஸு எவ்வளவு துன்பத்துக்கு உடல் உபாதைக்கு ஆளாகிறாங்க. ஏண்டா அறிவு வேண்டாம்? சோத்தை திங்கியா நீ வேறு என்னத்தை திங்க? சரி, உன்னை பற்றி விடு. அந்த கோயம்புத்தூர் சிறைக்கு உன்னை கொண்டு போகும்போது பார்க்குறேன், நீ ஏதோ கூவிக்கிட்டே போகிற. உன்னை வாயிலே குத்தி உன் பல்ல உடைக்காமல் இந்த போலீஸ்காரங்க உன்னை மரியாதையாக கூட்டிகிட்டு போகிறதுனால எனக்கு கடும் கோபம். உன் வாயிலே குத்தி உன்னை வாயை பேச முடியாமல் ஆக்கியிருக்கணும். அதை ஏன் இந்த காவல்துறை செய்யலை? காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த நீங்கள் கைது பண்ணி கொண்டு போகிறவன் அவன் எவனாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியாகவே இருந்தாலும் சரி, கைது பண்ணி நீங்கள் கொண்டு போகும்போது அவன் இந்த கோஷமெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க. வாயிலே குத்திடுங்க. என்ன வந்துடும்? மிஞ்சி போனால் கோர்ட்டில் கண்டனம் தெரிவிப்பாங்க, அவ்வளோதானே. ஒரு சஸ்பெண்டு வருமா?
இடைப்பணி நீக்கம் 6 மாதம் கழித்து வேலைக்கு சேர்ந்துருங்க. ஆனால் இந்த மாதிரி அல்ல கைகளுக்கெல்லாம் நீங்கள் பேச அனுமதியே கொடுக்காதீங்க. 300-400 போலீஸு. என் மூதேவி, உனக்கு 2 போலீஸ் காணாதா? உன்னை கைது பண்ணி தூக்கி போட்டு 4 மிதித்து உன்னை ஜெயிலில் தள்ளதுக்கு 2 போலீஸ் காணாதா? உனக்கு எதுக்கு 300-400 போலீஸு? மீடியாவில் நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட சேனல் கீழே கோயம்புத்தூர் சிறைக்கு அழைத்து செல்லப்படும் சவுக்கு சங்கர் நேரடி காட்சிகள் வைரல் வீடியோ அப்படின்னு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்டா இவன் என்ன எந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நீ ஈடுபட்டியா? வட்டமேச மாநாட்டில் அந்தால மாநாட்டில் கலந்துக்கிட்டு மாநாடு ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வெளியே வந்துட்டியா? உங்களை மாதிரி ஆளெல்லாம் உரித்து உப்பை தடவணும். தமிழ்நாடு காவல்துறைக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த ஆளெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லா உள்ளே போட்டு நுங்க கலத்துங்க, அப்போ தான் திருந்துவான். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் கல்லிடை குறிச்சி முருகன்.